நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நாளை கண்டிப்பாக எல்லாருமே சாம்பார் செய்வீங்க. சாம்பாரோட கண்டிப்பாக இந்த வடையும் செய்வீங்க. ஆனால் அந்த வடையை கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படி அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வடை வந்து மசாலா வடை தான். ஆனால் அந்த மசாலா வடை கொஞ்சம் வித்தியாசமாக 2 பருப்பை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 3/4 கப் போல் உளுந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மெஷரிங் வந்து நீங்கள் எதிர டம்ளராக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன். இப்போ இதே தண்ணியில் நான் ஒரு 5 காஞ்ச மிளகாயை நல்லா கழுவிட்டு அதையும் அப்படியே அதுலேயே ஊற வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 6 பல் பூண்டு, இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தனால நான் 6 பல் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. இது அவ்வளோத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பார்ப்போம். சரி, ஓகே, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதிலிருந்து ஒரு கொஞ்சமாக நான் வந்து பருப்பை எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படும், அதுக்காக. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் நம்ம அந்த ஊறின காஞ்ச மிளகா, பூண்டு, அதோட ஒரு 3/4 ஸ்பூன் போல் சோம்பையும் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அதை நல்லா அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக அந்த நான் ஊற வச்ச பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இருக்கிற பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அப்படியே போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிக்குவோம். முழுசாக ரொம்ப இதாக அரைச்சிடாதீங்க. கோஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சிக்குங்க. அந்த பருப்பு வந்து ஒன்று பாதியாக இருந்தால் ஓகே. இப்போ நான் அரைச்சி எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். மிச்சம் இருக்கிற பருப்பையும் அதே மாதிரி நம்ம கோஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நான் தண்ணியே விடாமல் தான் அரைக்கிறேன். நீங்கள் தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க. உங்களால் பத்தலை அப்படின்னு சொன்னால் லைட்டாக மட்டும் 1 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்குங்க. நான் சுத்தமாகவே தண்ணி விடலை. நம்ம பருப்பை எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அதோடையே அப்படியே போட்டு நான் அரைச்சது தான். இப்போ இதோட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா பருப்பு, அதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் சின்னதாக. கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா போடலை, ஏன்னா நான் காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா போட்டேன் இல்லையா. இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிரட்டும் போது, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ எனக்கு அந்த மிக்சிங் பவுல் பத்தலைன்னு சொல்லி போட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் அப்படின்றனால எனக்கு அந்த போட்ட அந்த 5 காஞ்ச மிளகா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வடை பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு தாச்சி ஒன்று வச்சுக்குவோம். தாச்சி சூடான உடனே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குவோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம வடையை தட்டி போடுவோம். நான் அந்த ஆயில் பேப்பர்லேயே தட்டி போடுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு 4-5 வடை அந்த மாதிரி தட்டி போட்டேன். அதுக்கப்புறமேட்டு கையிலேயே தட்டி போட்டேன். இது ரொம்ப திக்காக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுமொறுன்னு இருக்கும். அதே கொஞ்சம் மெல்லிசாக போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னே இருக்கும். அது உங்களுடைய டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. ஆனால் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். இது ஃபெஸ்டிவல் டைமுன்னே இல்லை, இது நார்மலாகவே நம்ம வீட்டில் எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணி நம்ம வடை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஈவினிங் ஒரு டீயோடு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்கும். நாளைக்கு இதை நீங்கள் ஒரு சாம்பாரோட பாயசத்தோட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா ஒருக்கா ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும், இந்த கலர் வர்ற வரைக்கும் விட்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் நல்லா கடமுடான்னு கடிப்படும். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போட்ட உடனே கலர் மாறிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இந்த ரெசிபி வந்து எனக்கு ஒரு அக்கா வந்து சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் நான் இந்த ரெசிபி செஞ்சேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எப்போ செய்யும்போது எனக்கு கொடுப்பாங்க. என் பையனுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் இந்த ரெசிபியை நான் செஞ்சேன். சரி, எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, சரி நீங்களும் உங்களுக்கும் சொல்லுவோமே அப்படின்ட்டு உங்களுக்கும் என்னோட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி விடாதீங்க. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசிமா நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அது உடஞ்சி வரும். இப்போ அரிசிமா போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுதான் லாஸ்ட். இது நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அவ்வளோதான். இந்த பார்த்தீங்களா, நம்மளுடைய சூப்பரான மசால் வடை செமையாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி கிறிஸ்பியாக சத்தம் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கலரும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இதை செய்யுங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே உடனே அந்த ஒரு லைக் பட்டனே அமர்த்திடுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you all in the next video. Thanks for watching Sweet and Spice.